மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நிறைய ஆர்டரை ப்ராசஸ் பண்ணிவிட்டு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையாக இருக்கும். அதை நினச்சி நாமளுமே மீஷோவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து மீஷோ கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள்கிட்ட சேல் பண்ணணுமா, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி தேவையில்லை, என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை மட்டுமே வச்சு நீங்கள் சேல் பண்ண முடியும். பேன் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் மட்டுமே போதும். ஈஸியாக என்ரோல்மெண்ட் ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் உடனே சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மீஷோ அதிக அளவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை பார்த்து நிறைய பேருமே பரவாயில்லையே, ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு நம்ம நிறையா ப்ராசஸ் இருக்குது, ஜிஎஸ்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம ஜிஎஸ்டி எடுத்துகிட்டா ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும், ஜிஎஸ்டி எடுக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த என்ரோல்மெண்ட் ஐடி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோடய டேர்ன் ஓவர் வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான், அதனால் ஜிஎஸ்டி எடுத்து அதை ஃபைல் பண்ணி அவ்வளோ பெரிய ப்ராசஸ் எனக்கு தேவையில்லை, நான் ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் தான் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா என்னோட ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே, இப்போ தமிழ்நாடு மட்டும்தான், தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது இல்லாமல் ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை, என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை மீஷோ அப்படியே ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் பக்கம் போனீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் கேட்பாங்க, ஆனால் எங்ககிட்ட வந்து ஜிஎஸ்டி தேவையே கிடையாது, நீங்கள் உடனே செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்களுக்கும் ஈஸியான ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு மீஷோவில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு தான் என்ரோல்மெண்ட் ஐடி. இப்போ நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி மட்டுமே வச்சு மீஷோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களோட இது இருக்குல்ல, ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து வேறு ஸ்டேட்டு காமிக்காது, ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் உங்கள் ப்ராடக்டை பார்க்க முடியும், வாங்க முடியும். ஜிஎஸ்டி இல்லாமல் நம்மளால் நிறைய ப்ராடக்ட் கேட்டகரிஸ் வந்து சேல் பண்ணவே முடியாது. ஸ்டார்டிங்கில் வந்து மீஷோ உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சாரீஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் மீஷோவில் வந்து லிஸ்டிங் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு கியூசி வந்து பாஸ் ஆகிடும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்டிங் எல்லாமே பிளாக் ஆகிடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாதனால இந்த லிஸ்டிங்லாம் நீங்கள் பண்ண முடியாது, இந்த கேட்டகரிஸில் நீங்கள் சேல் பண்ண முடியாது, அதனால் பிளாக் பண்ணி வச்சிட்டோம், உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸில் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சேல் பண்ணுங்கள் அப்படின்றவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க தான் வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க, கியூசியெல்லாம் பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் நமக்கு சில கொஞ்சம் ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் திடீர்னு வந்து லிஸ்டிங் பிளாக் ஆகிடும். எதுக்கு பிளாக் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, ஜிஎஸ்டி இல்லாதனால நீங்கள் இதை சேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டு வந்து சேல் பண்ண ஆரம்பித்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் யூஸ் இல்லாமல் போயிடும் டக்குன்னு. இல்லை, நான் இப்போதைக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணிக்கிறேன், நான் அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி எடுத்து இந்த அக்கௌண்ட்டோட நான் ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. இந்த அக்கௌண்ட் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் இப்படியே தான் ரன் ஆகும். நீங்கள் புதுசாக ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா புது அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீஷோவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, வந்து இதில் வந்து நான் ஜிஎஸ்டி நம்பரை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், ஜிஎஸ்டி நம்பர் வந்து புதுசாக நீங்கள் இதில் ஆட் பண்ண முடியாது, என்னதான் இருந்தாலும் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஜிஎஸ்டிலாம் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் சேல்ஸ் பண்ண முடியும், ஆர்டர்ஸ் கம்மியாக தான் வரும். ரெண்டாவது, நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களால் சேல் பண்ண முடியாது, ஜிஎஸ்டி இல்லாமல் நிறையா கேட்டகரிஸ் நம்மளால் சேல் பண்ண முடியாது. மூணாவது, ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துகிட்டு இதே அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண முடியாது, நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த ஐடி வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதனால தான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் வந்து தெளிவாக ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களை ஆன்போர்ட் பண்ணுவோம், ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் வராதிங்க அப்படின்றாங்க. ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டி எடுத்துட்டா நம்ம வந்து மாதம் மாதம் பே பண்ண வேண்டி இருக்குமோ, இல்லைனா நம்மளோட வீடு வந்து கமர்ஷியல் ஆகிடுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்குது. நம்ம ஜிஎஸ்டி எடுத்துட்டால் நீங்கள் வந்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது சேலே ஆகலைன்னா நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும், சேல் ஆச்சுன்னா எவ்வளோ சேலாக இருக்கோ அதை பொறுத்து வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜிஎஸ்டி எடுக்காமல் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ரியலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஹையர் அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் போகும்போது நீங்கள் ஜிஎஸ்டி காட்டி தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வர முடியும். ஏன்னா மீஷோவில் வந்து நிறைய பேருக்கு ரிட்டர்ன் ஆகுது, மீஷோவில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, திடீர்னு வந்து உங்களுக்கு லேபிள் நிறைய ஆர்டர்ஸ் வந்துருக்கும், லேபிள் டவுன்லோட் ஆகாது, உங்களோட பேமெண்ட் வந்து திடீர்னு டிலே ஆகும், அது வந்து ஆர்டர் நிறையா ஆர்டிஓ ரிட்டன் ஆகும், கொரியர் ரிட்டன் ஆகும், கொரியர் ரிட்டன் ஆனால் நீங்கள் தான் காசு பே பண்ணிருக்கும். ஸோ மீஷோவில் கஸ்டமர் சப்போர்ட் சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி மீஷோவில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஆர்டர் வருது அப்படின்னு நிறைய பேர் உள்ளே போகிறாங்க, ஆனால் அதில் வந்து இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, அமேசான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு அமேசானுக்கு வர்றதான் வந்து நீங்கள் ரியலாக இகாமர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டார்கெட்டாக இருக்கும். மீஷோ வந்து நீங்கள் சும்மா ட்ரையல் பார்த்துக்கலாம். இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை மட்டுமே வச்சு நான் மீஷோவில் பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கலாம். ஒரு ஆர்டர் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு நம்பர் கொடுத்து என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு மீஷோவில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ரியல் பிஸ்னஸ் வித் ஜிஎஸ்டி மட்டும்தான். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்தால் தான் ரியல் பிஸ்னஸ்னால் எனக்கு தெரிஞ்சிக்க முடியும், இந்தியா முழுக்க கஸ்டமர்ஸ் வந்து பார்க்க முடியும், உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்.
அதனால் மீஷோவில் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி மட்டுமே வச்சு சேல் பண்ணுறவங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் தெரியல, அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச சில ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம். நீங்கள் வந்து வெளியில் விசாரித்து பார்த்துக்கோங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்கன்னு. நாங்கள் கொடுத்ததில் நீங்கள் விசாரித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட பேசி உங்களோட ஜிஎஸ்டி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி லிஸ்டிங் எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல, எப்படி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல, கேட்லாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல, அமேசானில் வந்து பர்மிஷன் வாங்க முடியல, அதாவது லிஸ்டிங் ஆக்டிவ் கொண்டு வர முடியல, ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது லிஸ்டிங்கில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இ-காமர்ஸ் ரிலேட்டடாக எல்லா விதமான சர்வீசஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இ-காமர்ஸ் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி சர்வீசஸ் எதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை இன்ஸ்டாகிராம் இல்லைனா எங்களோட மெயில் ஐடி வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் கொடுத்துருப்போம், காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஷார்ட்ஸ் மட்டும் தான் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தோம், ஃபுல் வீடியோஸ் போடுறதில்ல. இப்போ அதுலேருந்து ஃபுல் வீடியோஸ் நிறைய பேர் கேட்டதுனால போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் வீடியோஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.